கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன் 3 பேரும் அவங்க சங்குகளை முழங்கி ஒரு அதிரடியான ஆரம்பத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ பாண்டவ படையில இருக்கிற மத்த ஜாம்பவான்களும் வரிசையா களத்துல இறங்குறாங்க. அந்த பட்டியல சஞ்சயன் இப்போ திருதராஷ்டிர கிட்ட சொல்றாரு. அதுதான் இந்த 16, 17, 18 3 ஸ்லோகங்களும். அத பாப்போமா? ஆனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுல சகதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பஹோ காஸ்யஸ்ச பரமேஸ்வாச சுகண்டி சமஹாரதஹ திருஷ்டத்யும்னோ விராடஸ்ச சாத்யஹிச்சா பராஜிதஹ திரிபதோ திரௌபதேயாச்ச சர்வச ப்ருதிவீபதே சௌபத்ரஸ்ச மகாபாஹு சங்காந்தமுப்ரதக் பிரதகு. முதல்ல தர்மர்னு அழைக்கப்படுற யுதிஷ்டர் தன்னோட அனந்த விஜயங்கிற சங்க ஊதுறாரு. இவரை இங்க சஞ்சயன் ராஜான்னு குறிப்பிடுறாரு. ஏன்னா அவர் நாட்டை இழந்திருக்கலாம், ஆனா அவரோட தர்ம குணத்தாலையும் அவர் ஏற்கனவே நடத்தின ராஜசூய யாகத்தாலையும் அவர் தான் உண்மையான சக்கரவர்த்தி. அவரை தொடர்ந்து நகுலன் சுகோஷங்கிற சங்கையும் சகாதேவன் மணி புஷ்பகம் என்கிற சங்கையும் முழங்குறாங்க. இது மட்டும் இல்லாம காசிராஜன், சிகண்டி, திருஷ்டத்யும்மன், விராடன், சாத்தியகி, துருபதன், திரௌபதியோட 5 மகன்கள், அப்புறம் அர்ஜுனனோட வீர மகன் அபிமன்யு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்க சங்க எடுத்து முழங்குறாங்க. அந்த இடமே இப்ப சங்க சத்தத்தால நிறைஞ்சு போயிருக்கு. இங்க ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சஞ்சயன் இப்போ திருதராஷ்டிர பிரதிவீபதே, அதாவது பூமியின் ஆட்சியாளரே அப்படின்னு கூப்பிடுறாரு. இது ஏதோ ஒரு மரியாதைக்காக மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல, இதுல ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. சஞ்சயன் மறைமுகமா திருதராஷ்டிரருக்கு என்ன சொல்றாருன்னா, மன்னரே, நீங்க தான் இந்த பூமியோட ராஜா. ஒரு பெரிய அழிவு இப்போ உங்க கண்ணு முன்னாடி நடக்க போகுது. நீங்க நினைச்சா இப்ப கூட அந்த போரை நிறுத்த முடியும். இவ்வளவு சத்தமும் வீரர்களும் போருக்கு தயாரா இருக்கிறத பார்த்தாவது நீங்க சமாதானத்துக்கு வர்றீங்களா அப்படின்னு திருதராஷ்டிரோட மனசாட்சியை தட்டி எழுப்புறாரு சஞ்சயன். யுதிஷ்டர் காட்டுல வாழ்ந்தப்ப கூட ஒரு ராஜாவா தான் வாழ்ந்தாரு. இப்ப போர்க்களத்துல அவர் சங்கு ஊதுறது அநியாயமா பிடுங்கப்பட்ட என்னோட ராஜ்யத்தை தர்மத்தோட வழியில மீட்க நான் வந்துட்டேன்னு உலகத்துக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி, கௌரவர்கள் சங்கு ஊதுனப்போ பாண்டவர்கள் அதை கேட்டு சும்மா இருந்தாங்க. ஆனா இப்போ கிருஷ்ணரும் பாண்டவர்களும் ஒன்னா சேர்ந்து இப்படி சங்கு ஊதுறாங்களே, இந்த சத்தம் கௌரவர்கள் பக்கம் என்ன மாதிரியான அதிர்ச்சியை உண்டாக்குச்சு? நிஜமாவே ஒருத்தரோட இதயமே வெடிக்கிற அளவு அந்த சத்தம் இருந்துச்சா? அத அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம். அந்த ஸ்லோகம் தான் கௌரவர்களோட பயத்தை அப்பட்டமா காட்ட போகுது.